ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போதுன்னா கத்திரிக்காய் வச்சு சட்னி தாங்க. ஈஸியாக செய்யக்கூடியவங்க. நார்மலாக கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நம்ம சாம்பார் குருமா இந்த மாதிரி தான் போவோம். அதுக்கு பதிலாக இந்த கத்திரிக்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் தென்னாலிராமனுக்கும் கத்திரிக்காய்க்கும் என்ன சம்மந்தம்னு போக போக பார்க்கலாம். 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. அதே போல் 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால் பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. முதல்ல கத்திரிக்காயை சேர்க்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறங்க தண்ணி சேர்க்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ இதை வேக வச்சிடலாங்க. குக்கரில் தான் வேக வைக்க போகிறீங்க. ஒரு 5 விசில் விடுவேங்க, நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் வேகட்டுங்க. இப்போ நம்ம தென்னாலிராமனுக்கும் கத்திரிக்காவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாமா? கதை கேட்க ஆரம்பிக்கலாமா? விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் ஆண்டுட்டு வந்தார். அப்போ தென்னாலிராமன் அவருக்கு அமைச்சராக இருந்தார். எல்லாரும் சபை கூடி சபையில் எல்லாம் பேசி முடிச்சு எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ தென்னாலிராமனும் வெளியே வராது. தென்னாலிராமன் அவையை விட்டு வெளியே வந்தோடனே அவரோட பார்வை எங்கே செல்லுதுன்னா, அங்கே ராஜாவோட தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் செடி மேலே போகுது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. காலையில் அவர் மனைவி சொன்னது. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கத்திரிக்காயோட வரணும், இன்னைக்கு நம்ம அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன தோணுது, சரி போகலாம் வீட்டுக்குன்னு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அவங்க மனைவி பேசவே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா கத்திரிக்காய் வேணும். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, நைட்டு அவர் போய் கத்திரிக்காயை எடுத்துகிட்டு வந்தாருன்னா திருடிட்டு வந்துடுறாரு. உடனே மனைவிட்ட கொடுத்து, இந்தா கத்திரிக்காயை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ சமைச்சு நைட்டு தான் சாப்பிட்ணும், யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சரி அப்படின்ட்டு மனைவி என்ன பண்ணுறாங்க, கத்திரிக்காயை சமைச்சிடுறாங்க. உடனே தென்னாலிராமன்ட்டு சொல்கிறாங்க, நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்டா, நம்ம பையனை எழுப்புங்க, பையனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்ட்டு 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே பையன் தூக்க கலக்கத்தில் இருக்கான். சரி அம்மா ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணுறாரு, தென்னாலிராமன் பையனை நீ தூங்காத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனைவிட்ட என்ன சொல்கிறாரு, நீ என்ன சாயந்தரம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. உடனே பணியாரம் சுட்டு வச்சுருக்கேங்க அப்படின்றாங்க. உடனே சரி அந்த பணியாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அது வீட்டு மேலே ஏறி பணியாரத்தை நான் சொல்லும் போது பையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, பையனை கூட்டிகிட்டு வாசலுக்கு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பணியாரத்தெல்லாம் பிச்சு பிச்சு மேலேருந்து தூக்கி போடுறாரு, அப்படி மழை பெய்கிற மாதிரி. உடனே போட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே பையன்ட்டு நீ இப்போ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டோன்னே, தெரியலையப்பா, ஏதோ மழை பெஞ்சிச்சு, அது பணியாரமாக கீழே கிடக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன சொல்கிறான்னா, பையன்ட்ட பார்த்தியா, மேலேருந்து பணியாரம் மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு நைட்டு என்ன பெஞ்சிச்சு, பணியாரம் மழை அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்படியா அப்படின்னு பையன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட மனசில் என்ன சொல்கிறாரு, பதிய வைக்கிறார், நைட்டு பணியாரம் மழை பெஞ்சிச்சு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் ராஜாவோட தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் யாரோ கத்திரிக்காய் பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே எல்லாரும் போய் தேடி பாருங்க, யார் ராஜாவோட தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிச்சது, இது தண்டனையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக தென்னாலிராமன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நீ தானே கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்த, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாவும் வரார் தெனாலிராமன் வீட்டுக்கு. என்ன தெனாலி, உண்மையை சொல்லு அப்படின்றார். உடனே இல்லை ராஜா, நாங்களாம் பறிக்கலை அப்படின்னு சொல்கிறார்.
அந்த பையன் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், நைட்டு என்னம்மா சாப்பிட்டோன்னு. கத்திரிக்காய் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அதையே இவன் சொல்லிட்டான், கத்திரிக்காய் சாப்பிட்டேம்மா ராஜா அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தியா பையன் போய் சொல்ல மாட்டான், நீ வந்து பறிச்சுட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு. இல்லை இல்லை, அவன் எப்போ சாப்பிட்டான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து எப்பப்பா சாப்பிட்டேன்னு, நைட்டு வந்து பனியாத மழை பெஞ்சிச்சுல, அப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது பனியாத மழையா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், நைட்டு பனியாத மழை பெஞ்சிச்சு, அப்போ தான் நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன். உடனே உடனே எல்லாரும் பனியாத மழை எங்கேயாவது பெய்யுமா, ஓ பையன் வந்து கனவு கண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. உடனே ராஜா வந்து தெனாலிராமனை பார்த்துட்டு, சரி நீ வந்து தனியாக வந்து என்னை சந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ராஜா வந்து தெனாலிராமனை பார்த்துட்டு தனியாக வந்து என்னை சந்திக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே தெனாலிராமனும் போய் ராஜா பார்க்குறாரு. அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு, உண்மையை சொல், நீ தானே கத்திரிக்காயை எடுத்துகிட்டு போன அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ராஜா அப்படின்றார். உடனே ஏன் எடுத்துகிட்டு போன அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்துட்டு, இல்லை ராஜா, நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ அதே தான் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் தனியாக வந்து கத்திரிக்காய் வந்து யாருக்குமே கொடுக்காம உங்கள் தோட்டத்தில் நீங்கள் தனியாக வந்து ஸ்பெஷலாக வச்சு அதை வந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தார் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து மற்ற மக்கள் பார்க்க போது அவங்களுக்கும் ஆசை வரும். இதை வந்து எப்படி உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும், அதனால தான் இதை மாதிரி செஞ்சேன் அப்படின்றது. உடனே வந்து, ஓகே நீ அமைச்சதாக இருந்து என்னோட தவறை நீ சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் கத்திரிக்காயை வந்து எல்லாரும் வந்து சமைச்சு அவங்கவுங்க விருப்பத்துக்கு உண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம அடுத்து வந்து நம்ம சமையலை போய் பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லங்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இப்போ பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்துருக்கேங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நான் அதை ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிக்க போகிறேன். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அரைக்கும் போதுங்க கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து நம்ம பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் பொட்டுக்கடலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ தாளிப்புக்கு வந்து தவா வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லா கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுந்து பொரிஞ்சோடனே பட்டை மிளகாவை தாளிப்புக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 2 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் தாளித்த உடனே கத்திரிக்காய் இது வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாங்க. எல்லாம் தாளித்த உடனேங்க கத்திரிக்காயோட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.